ஹலோ செட்டிநாடு ஸ்டைலில் ரொம்ப எம்மியான பால் கொழுக்கட்டை ரெசிபி எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 2 கப் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்து இந்த அளவுக்கு கொதிக்க விட்டுக்கிட்டேன். ஒரு பேனில் 1 கப் அளவுக்கு அரிசி மாவு ஆட் பண்ணியிருக்கேன். அந்த ராஸ்மெல் போகிற வரைக்கும் லோ ஃப்ளேமில் ஒரு 2 மினிட்ஸ் வறுத்துக்கிட்டேன். உங்களுக்கு வேணும்னா இடியாப்ப மாவு கூட எடுத்துக்கலாம். இப்போ வெள்ளை பாகுக்கு 1.5 கப் அளவுக்கு வெள்ளத்தை ஒரு பாத்திரத்தில் ஆட் பண்ணிவிட்டேன். 1/4 கப் தண்ணி ஆட் பண்ணி இது நல்லா கரைஞ்சி ஒரு கொதி வந்தால் போதும். தேங்காய் பாலுக்கு 1 கப் தேங்காய் துருவல் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூடவே 2 ஏலக்காவும் சேர்த்து அரைச்சி வார்ம் வாட்டரில் தேங்காய் பாலும் எடுத்துக்கிட்டேன். அரிசி மாவில் சூடு பண்ண அந்த தண்ணியை கொஞ்சமாக சேர்த்து நல்லா ஒரு கரண்டியில் கலந்து விட்டுக்கணும். கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா நல்லா இதை வந்து சாஃப்டாக பிணைஞ்சிக்கலாம். எல்லா தண்ணியும் தேவைப்படாது. எனக்கு ஒரு 1.25 கிளாஸ் அளவுக்கு தண்ணி தேவைப்பட்டுச்சு. இப்போ இதை குட்டி குட்டி உருண்டையாக இந்த மாதிரி உருட்டிக்கிட்டேன். பாத்திரத்தில் 3 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருந்தேன். நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா உருட்டி வச்சிருந்தேன் இந்த கொழுக்கட்டை உருண்டைகளை இதில் ஆட் பண்ணி ஒரு 2 to 3 மினிட்ஸ்ல இந்த உருண்டைகள் எல்லாம் நல்லா குக் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் வெள்ளைப்பாக ஆட் பண்ணிட்டு நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா ஸ்டவ் அமர்த்திட்டு தேங்காய் பாலும் சேர்த்துக்கிட்டு கொஞ்சமாக தேங்காய் தூள் ஆட் பண்ணிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.